இன்டர்நெட்டும் மொபைல் தொழில்நுட்பமும் இந்த உலகத்தையே உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை தனது உள்ளங்கைக்குள் வைத்திருக்கிறது கூகுள் நிறுவனம். கூகுள் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் பிரவுசர் என்றால் அதனுடைய குரோம் பிரவுசர், மொபைல் போன்களில் இயங்குதளம் என்றால் அதனுடைய ஆண்ட்ராய்டு இயங்குதளம், இதே போல நேவிகேஷன் எனப்படும் பயண வழிகாட்டு முறை என்று சொன்னால் அதற்கு கூகுள் மேப்ஸ். இப்படி கூகுளினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அந்த வகையில் கூகுளினுடைய பிரதான ப்ராடக்டாக இருப்பது அதனுடைய சர்ச் என்ஜின் தான். கூகுள் சர்ச் என்ஜின் தான் அதற்கு பெருமளவிற்கு வருவாய் ஈட்டி தருகிறது. அந்த சர்ச் என்ஜினை மோனோபோலியாக ஏகபோகமாக வைத்துக் கொள்வதற்காக கூகுள் நிறுவனம் சட்டவிரோத வழிமுறைகளை கையாண்டது என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அண்மையில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 2000ஆவது ஆண்டில் இதே போல மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. விண்டோஸ் என்னும் தன்னுடைய ப்ராடக்டை மோனோபோலியாக ஏகபோகமாக வைத்துக் கொள்வதற்காக விண்டோஸ் சட்டவிரோதமான வழிமுறைகளை கையாள்வதாக ஆன்டி ட்ரஸ்ட் சட்டத்தின் கீழ் அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பினுடைய விளைவாகத்தான் மைக்ரோசாப்டினுடைய ஆதிக்கம் தளர்ந்து கூகுள் போன்ற நிறுவனங்கள் தலை தோங்க வழி செய்தது. அதுவே 20 ஆண்டுகளுக்கு பின்னர் கூகுள் நிறுவனமும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கை எதிர்கொண்டு அதுவும் ஏகபோகத்தை வைப்பதற்காக, மற்ற நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளுவதற்காக அல்லது புதிதாக நிறுவனங்கள் வளரவிடாமல் தடுப்பதற்காக, தன்னுடைய ஏகபோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சட்டவிரோத வழிமுறைகளை கையாள்வதாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பு ஏற்கனவே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த தீர்ப்பினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை செப்டம்பர் 6ஆம் தேதி அமெரிக்க நீதிமன்றம் தீர்மானிக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக அமெரிக்க அரசினுடைய நீதித்துறையானது இந்த கூகுள் நிறுவனத்தினுடைய ஏகபோகத்தை உடைப்பதற்கு என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஆலோசனை கூகுள் நிறுவனத்தை துண்டு துண்டுகளாக உடைத்து விடுவது என்பதுதான். கூகுள் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பகாசுர நிறுவனம். கிட்டத்தட்ட $2 டிரில்லியன் மதிப்பு கொண்ட நிறுவனம். அந்த நிறுவனத்தில் 1,80,000 பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் அந்த கூகுள் நிறுவனத்திற்கு அலுவலகம் இருக்கிறது. இது பெரிய பல நாடுகளினுடைய அரசுகளில் கூட இவ்வளவு அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை கிடையாது. பல நாடுகளில் கூட இவ்வளவு பெரிய செல்வ வளம் கிடையாது. அது ஓராண்டுக்கு ஈட்டக்கூடிய வருவாய் மட்டும் கிட்டத்தட்ட $170 பில்லியன் என்கிற அளவிற்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பகாசுர நிறுவனம் தான் அமெரிக்க சாம்ராஜ்யத்தினுடைய மணி மகுடத்தில் பதிக்கப்பட்ட ஒரு வைரம் போல இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட வைரம் போல இருக்கக்கூடிய நிறுவனத்தை தான் துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் என்று அமெரிக்க அரசு கருதுகிறது. தன்னுடைய சர்ச் என்ஜினை சந்தையில் தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதை ஏகபோகமாக வைத்துக் கொள்வதற்காக வேறு பிற சர்ச் என்ஜின்களோ தேடுபொறிகளோ சந்தையில் நுழைந்து விடாத வகையில் பல்வேறு சட்டவிரோதமான வழிமுறைகளை கையாண்டு கூகுள் நிறுவனம் தடுத்திருக்கிறது என்பதாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உதாரணமாக ஆப்பிள் நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய சஃபாரி பிரவுசரில் கூகுள் பிரவுசர் இருக்குமாறு பார்த்துக் கொள்கிறார்கள். இதே போல மொசில்லா ஃபயர்பாக்ஸ் என்கிற அந்த பிரவுசரை எடுத்துக்கொண்டால் அதில் கூகுள் சர்ச் என்ஜின் இருப்பது போல பார்த்துக் கொள்கிறார்கள். இதற்காக இந்த நிறுவனங்களுக்கு கூகுள் நிறுவனம் பெருந்தொகையை கொட்டி கொடுக்கிறது. இப்படி கொட்டி கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய ஏகபோகத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சந்தையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறீர்கள், உதாரணமாக ஒரு உணவுப் பொருளை, ஒரு நூடுல்ஸை வாங்குகிறீர்கள் என்றால், நீங்கள் எங்கு சுற்றி இருக்கக்கூடிய எந்த கடைகளுக்கு சென்றாலும், எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும், எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட நூடுல்ஸ் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் நீங்கள் அதோடு திருப்தி அடைந்து விடுவீர்கள். நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் அந்த நூடுல்ஸ் மட்டும்தான் சந்தையில் இருக்கிறது போல என்று. ஆனால் கூகுள் போல செயல்படக்கூடிய அந்த நிறுவனம் என்ன செய்யும் என்றால், சந்தையில் இருக்கக்கூடிய கடைகள், மார்க்கெட்டுகள், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு பெரும் தொகையை கொட்டி கொடுத்து தன்னுடைய ப்ராடக்டை மட்டுமே விற்குமாறு அவர்கள் செய்து விடுவார்கள். இப்படி செய்வதன் மூலமாக சந்தையில் புதிதாக வேறு எந்த நிறுவனமும் நுழைந்து விடாமல் அவர்கள் தடுத்து விடுகிறார்கள். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன்டி ட்ரஸ்ட் என்ற சட்டத்திற்கு எதிரானதாகும். அந்த சட்டமானது சந்தையில் பொருட்களையும் சேவைகளையும் விற்பவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. லெவல் பிளேயிங் ஃபீல்ட் என்று சொல்லக்கூடியது போல எல்லா நிறுவனங்களும் சம போட்டியாளர்களாக கருதப்பட வேண்டும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த அமெரிக்காவினுடைய ஆன்டி ட்ரஸ்ட் சட்டத்தினுடைய அடிப்படையாகும். ஆனால் இந்த சட்டத்திற்கு எதிராகத்தான் கூகுள் தன்னுடைய ஏகபோகத்தை சர்ச் என்ஜின் சந்தையில் நிலைநாட்டி இருக்கிறது என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த ஏகபோகத்தை உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய நீதித்துறை தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு செப்டம்பர் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்ன நடவடிக்கைகளின் மூலமாக இந்த கூகுள் நிறுவனத்தினுடைய இந்த ஏகபோகத்தை குறைக்கலாம் அல்லது உடைக்கலாம் அல்லது அதற்கு ஒரு கடிவாளம் போடலாம் என்று அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதற்கான ஆலோசனையில் தான் தற்போது அமெரிக்க நீதித்துறை ஈடுபட்டிருக்கிறது. அமெரிக்க சாம்ராஜ்யத்தினுடைய மணிமகுடத்தில் வைரம் பதிக்கப்பட்டிருப்பது போல கூகுள் நிறுவனத்தை அமெரிக்க அரசே துண்டு துண்டாக உடைக்குமா என்கிற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி அளிக்க போகும் தீர்ப்பின் மூலமாக
இந்த அமெரிக்க நீதிமன்றம் வழங்க இருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாக இந்த கூகுள் நிறுவனம் துண்டு துண்டாக உடைக்கப்படுமா, அதனுடைய ஏகபோகம் எப்படி கட்டுப்படுத்தப்படும் என்கிற பெரும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.